தற்போதைய அண்மை செய்தி. மதுரை ஒத்தக்கடையில் நடைபெற்று வரும் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை நிகழ்த்தி வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் பயணமாக மதுரை வந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது மதுரை ஒத்தக்கடை பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதில் ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அமித்ஷா கேட்டுக் கொண்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் மதுரையிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். வணக்கம் சந்தோஷ். தற்போது நடைபெற்று வரும் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா உரை நிகழ்த்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றைய தினம் இரவு மதுரை வருகை தந்திருந்த நிலையில் இன்று தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பாஜக நிர்வாகிகளுடன் தற்போது பேசி வரக்கூடிய காட்சி என்பதைதான் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பல்வேறு முக்கிய விவாதங்கள் என்பதும் இந்த விஷயத்தில் பேசப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர். மாநில, மாவட்ட, மண்டல அளவிலான புதிய தேர்வான அனைவருக்கும் வாழ்த்துக்களை என தொடங்கி அமித்ஷா பேச தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து குவிந்துள்ள அனைவரையும் வரவேற்பதாகவும் தொடங்கி இருக்கக்கூடிய அவர் மதுரை மண்ணில் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி இதனை தொடங்குகிறேன் என்றும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்த மண்ணின் சொக்கநாதர் கள்ளழகர் திருப்பரங்குன்றம் முருகனை வணங்கியும் நான் இதனை தொடங்குகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் தமிழக மக்கள் சந்திக்கும் போது பெருமைக்குரிய தமிழை பேச முடியவில்லை என்ற வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார். குறிப்பாக அமித்ஷா தமிழகம் வருகையின் போது ஒவ்வொரு முறையும் தமிழுக்கான அந்த முக்கியத்துவம் என்பதனை பாஜகவில் இருந்து ஒவ்வொருவரும் கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் தான் தமிழை பேச முடியவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த மண் என்பதையும் குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய அவர் ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாட்டை நீங்கள் சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார். மதுரை மண் பலவித மாற்றங்களுக்கு வித்திடும் மண்ணாக உள்ளது என்றும் இந்த கூட்டத்தில் சொல்கிறேன், இந்த கூட்டமும் மாற்றத்தை உருவாக்கும் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளை அனைத்து கட்சிகளும் முன்னிறுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தான் பாஜகவும் பல்வேறு முன்னெடுப்புகளையும் தொடர்ச்சியாக தேர்தலுக்கான அந்த ஆயத்த பணி தொடங்கி இருக்கின்றனர். 2026 தேர்தலின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதனை உறுதிப்படுத்தி தற்போது நிகழ்ச்சியில் நிர்வாகிகளிடம் பேசி இருக்கக்கூடிய காட்சி என்பதையும் பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் அவர் பேசுகையில் நான் நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் காதுகளும் சிந்தனைகளும் தமிழகத்தை நோக்கிதான் இருக்கும் என்றும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அமித்ஷாவால் திமுகவை தோற்கடிக்க முடியாது, உண்மைதான் என்றும், ஆனால் தமிழக மக்கள் உங்களை தோற்கடிப்பார்கள் என்றும் திமுகவை கடும் விமர்சனம் செய்தும் பேசியிருக்கிறார். எனது நீண்ட கால அரசியல் அனுபவம் 2026ஆம் ஆண்டு திமுகவை மக்கள் தூக்கி எறிய காத்திருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முன்பாகவே பல்வேறு விஷயங்களை பேசியிருந்த அவர் நிர்வாகிகளிடம் 2026 தேர்தலுக்கான அந்த பொறுப்பாளர்கள் மற்றும் தேர்தல் நியமன குழு உறுப்பினர்கள் உட்பட அனைத்து நிர்வாகிகளிடம் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டி வந்திருக்கக்கூடிய நோக்கத்தையும் தெரிவித்ததாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றனர். அந்த வகையில் தான் நிர்வாகிகளிடம் தற்போதும் அமித்ஷா அவர்கள் பேசி வருகிறார். அது மட்டுமல்லாமல் ஆபரேஷன் சிந்தூர் வடக்கே நடைபெற்ற போது அந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவும் நாட்டுப்பற்றும் தமிழகத்தில் இருந்து ஒலித்தது என்றும் தமிழகத்தினுடைய முக்கிய சிறப்பம்சங்கள் மற்றும் தமிழுக்கான அந்த ஆயத்த ஒரு பணியினையும் மேற்கொண்டு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக அந்த வகையில் தான் தமிழுக்கான நோக்கத்துடன் அதனுடைய விஷயங்களையும் நிர்வாகிகளிடமும் பாஜக தரப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய தொண்டர்களிடமும் தெரிவித்திருக்கின்றார். இதற்கு முன்பாகவே அண்ணாமலை பேசுகையிலும் இதே போன்றுதான் பேசியிருந்தனர். குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் அமித்ஷாவினுடைய வருகை ஒரு பெரும் பரபரப்பாக தான் பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்று முதல் முறையாக அமித்ஷாவின் வருகை என்பது மேலும் கூடுதல் சிறப்பாகவும் இருந்து வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இதற்கு முன்பாகவே அவர் டெல்லியிலிருந்து புறப்படும் போதே தமிழகத்திற்கு வந்ததற்கான நோக்கம் என்பதையும் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக அப்பாவி மக்களை அவர் பேசுகையில் அப்பாவி மக்களை மதத்தின் பெயரால் கொன்ற தீவிரவாதிகள் பிரதமர் மோடி அவர்கள் ஊருக்குள்ளேயே சென்று அடித்தார், அதுதான் அவர்களுக்கு கொடுத்த பாடம் என்றும்
இந்தியாவை புகழாரம் செய்தும் பேசியிருக்கிறார். தீவிரவாதிகள் இதற்கு முன் கைவரிசை காட்டிய போது இத்தகைய வீர தீர செயல்களை பவுல்வமாக ஆபரேஷன் சிந்தூர் வீரத்தையும் தீரத்தையும் வெளிப்படுத்தி வென்றுள்ளது நமது ராணுவத்தையும் ராணுவ படையினருடைய அந்த பெருமையினையும் தொடர்ச்சியாக பேசி இருக்கக்கூடிய அவர் மோடியின் ஆட்சியில்தான் ராணுவத்திலும் தன்னிறைவு ஏற்பட்டுள்ளதால் சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் பற்றி பேசும் இந்த நேரத்தில் தான் காவிரி இன்ஜின் என்ற பெயரை இளைஞர்கள் உச்சரிக்க தொடங்கியிருப்பதாகவும் பாகிஸ்தான் ட்ரோன்களை வீசபோது இந்தியா தாக்குதல் நடத்தி உலக நாடுகளுக்கு நமது நாட்டின் திறமையை வெளிப்படுத்தியுள்ளதும் அவர்கள்தான் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை என்றும் மீண்டும் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினால் அவர்களது வீடு தேடி தாக்குதல் நடத்துவோம் என்ற எச்சரிக்கை என்பதையும் தமிழகத்தில் இருந்தே அவர் பேசியிருப்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்றாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. 2026 உயிர்ப்பான காலமாகும் என்றும் 2024ஆம் ஆண்டு ஒரு மிக முக்கியமான மோடியினுடைய 3வது முறையாக பதவியேற்ற ஒரு சிறப்பான ஆண்டு என்றும் ஆண்டை குறிப்பிட்டும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒடிஷா, ஹரியானா, மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது பாஜக. தமிழகத்திலும் அதே போன்று திமுகவை ஆட்சியில் இருந்து விரட்டி பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்ற கருத்தினையும் முன்வைத்து தற்போது நிர்வாகிகளிடம் பேசி வருவதும் குறிப்பிடத்தக்கது. அதே போலதான் 2025 டெல்லியிலேயும் கெஜ்ரிவாலின் ஆட்சியை அகற்றி பாஜக ஆட்சிக்கு வந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு மத்தியில் அமித்ஷாவினுடைய வருகை மிக முக்கியமானதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது நிர்வாகிகளிடம் தேர்தலுக்கான அந்த நோக்கத்தினை மட்டும் அல்லாமல் பாஜகவினுடைய அந்த வெற்றியையும் தொடர்ச்சியாக பதிவு செய்து பேசி இருப்பது நிர்வாகிகளிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அடுத்த டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலிலும் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர் 2026ஆம் ஆண்டு தமிழகத்திலும் பாஜக நிச்சயம் ஆட்சி பிடிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் எப்படி ஆட்சி அமைத்தோமோ தமிழகத்தில் 2026இல் பாஜக ஆட்சியை அமைக்கும் என்ற உறுதியையும் நிர்வாகிகளிடம் ஒரு தன்னம்பிக்கையும் எழுப்பக்கூடிய வகையில் தான் அவரது பேச்சு என்பதும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இந்த பொறுத்தவரையிலுமே பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நேற்றைய தினம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் விழாக்குளம் பூண்டுள்ள இந்த மதுரை மண்ணில் தற்போது அமித்ஷா அவர்கள் பேசி இருப்பது நிர்வாகிகளிடையே ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக மதுரைக்கு வந்த பிறகாகவே இந்த தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அதே போல முன்னாள் மாநில தலைவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கின்றனர். வருகையின் போதே நயினார் நாகேந்திரன் அவர்களும் வரவேற்று அவருக்கான அந்த நினைவு பரிசு என்பதையும் கொடுக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மதுரையை தேர்ந்தெடுத்து தற்போது வந்திருப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் பல்வேறு தரப்பில் இருந்து விவாதங்கள் வைக்கப்பட்ட போதிலும் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி 2026 தேர்தலில் திமுக ஆட்சியை விரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் என்றும் பாஜக தரப்பு வட்டாரங்களும் தெரிவித்திருக்கின்றனர். திமுக ஆட்சி மத்திய அரசின் நன்மைகளை மடைமாற்றி தமிழகத்திற்கு கிடைக்காமல் செய்கிறார்கள் என்றும் குற்றம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசினுடைய திட்டங்கள் மாநில அரசு எதுவும் மக்களுக்கான அந்த முழு பயனை கொடுப்பதில்லை என்பதே தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு முக்கிய நோக்கமாகவும் மக்களிடையே கொண்டு செல்லக்கூடிய விஷயமாகவும் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்போது இந்த திமுக ஆட்சியின் மத்திய அரசு நன்மைகளை மடைமாற்றி தமிழகத்திற்கு கிடைக்காமல் செய்கிறார்கள் என்றும் அமித்ஷாவினுடைய அந்த பேச்சு என்பதும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பிறகாக அமித்ஷா அவர்கள் தனியாக ஒவ்வொரு பொறுப்பாளர்களிடம் பேச வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் 2026 தேர்தல் தமிழகத்தில் ஒரு முக்கிய தேர்தலாகவே தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டு வருகிறது. கடும் போட்டிக்கு நடுவே பாஜக வெற்றி பெற வேண்டும் என்றால் அனைத்து வித முனைப்புகளுடன் செயல்பட வேண்டும் என்று இதற்கு முன்பாகவே பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர்கள் அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் தான் அதன் பின்புலியில் சந்திப்பு என்பதும் அவ்வப்போது நடத்திய போதும் அந்த கருத்தினையே முன்வைத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் தற்போது அமித்ஷாவினுடைய பேச்சு என்பதும் தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தில் இருந்து வருகிறது. அவர் பேசுகையில் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் வாழ முடியாத சூழலில் மத்திய அரசின் திட்டங்கள் கிடைக்காமல் தவித்து வருகிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசினுடைய அந்த ஜிஎஸ்டினை
ஜிஎஸ்டி குறிப்பிட்டும் அதே போல மாநில அரசுகள் விலைவாசியை ஏற்றி வருவதால் தான் ஏழைகள் வாழ முடியாத சூழல் என்பதும் திட்டங்களால் அவர்கள் முழுமையான பயன் அடைய முடியவில்லை என்றும் தொடர்ச்சியாக அமித்ஷா தெரிவித்து வருவதையும் தற்போது நாம் நேரலையின் காட்சியின் வாயிலாக பார்த்து வருகிறோம். இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக அமித்ஷாவின் பேச்சை தொடர்ந்து அந்த ஆலோசனை கூட்டம் என்பதும் தனியாக நடைபெறும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். அப்படி நடக்க இருக்கையில் அனைத்து மாநில பொறுப்பாளர்களையும் அழைத்து வரக்கூடிய இந்த கூட்டத்தில் 2026 தேர்தலுக்கான அந்த பணிகளை உத்வேகப்படுத்துவதற்கான பேச்சாக அமித்ஷாவின் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேச்சு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் தங்களுடைய உரையினை நிகழ்த்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கான ஆட்சியை தருவதே ஊழல் மலிந்துள்ளது என்றும் 35,777 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் செய்துள்ளது என்றும் தற்போது திமுக ஆட்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த தமிழகத்தின் முக்கிய பார்வையாகவும் மக்களின் ஒரு நோக்கமாகவும் தொடர்ச்சியாக கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் தற்போது அரசியல் விமர்சகர்கள் பலரும் முன்வைக்கப்பட்டதே இந்த டாஸ்மாக் ஊழல் பற்றி தான். அதை பற்றியும் அமித்ஷா அவர்கள் தற்போது பேசி வரக்கூடிய காட்சி என்பதையும் பார்க்க வருகிறது. 100% திமுக அரசு தோல்வி அடைந்துள்ளது என்றும் தேர்தல் வாக்குறுதி 10% கூட நிறைவேற்றவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர். தமிழகத்தின் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் மிக பெரும்பான்மையான வாக்குறுதிகள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை, மக்களை சென்று பயனடையவில்லை என்ற ஒரு விமர்சனம் என்பது முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அமித்ஷா அவர்களும் அதேதான் சொல்லி வருகிறார். திமுக அரசு தோல்வி அடைந்துள்ளது என்றும் தேர்தல் வாக்குறுதியில் 10% கூட நிறைவேற்றவில்லை என்ற கருத்தினையும் முன்வைத்து தற்போது பேசியிருப்பதையும் நாம் காட்சியின் வாயிலாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பேசக்கூடிய அவர் மக்களுக்கான ஆட்சியை தருவதை திமுக ஊழல் மிகுந்து காணப்படுவதாக பெரும் குற்றச்சாட்டையும் முன்வைத்து பேசியிருக்கக்கூடிய அவர் டாஸ்மாக் ஊழலை பேசியிருப்பதும் ஒரு பெரும் விஷயமாக தான் பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 35,777 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் செய்துள்ளது என்று திமுகவை தற்போது விமர்சனம் செய்து பேசக்கூடிய அவர், தைரியம் இருந்தால் தேர்தல் வாக்குறுதியை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி உள்ளீர்கள் என்றும் சரமாரியான விமர்சனத்தை தற்போது இந்த மேடையில் பேசி வருவதையும் பார்த்து வருகிறோம். குறிப்பாக திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் 80 முதல் 90% நிறைவேற்றியதாக அக்கட்சியினுடைய பெரும் அமைச்சர்கள் மற்றும் வட்டாரங்கள் திமுக வட்டாரங்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அமித்ஷாவின் இந்த பேச்சு ஒரு பெரும் விமர்சனத்தையும் உள்ளாக்கி வருகிறது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்து வருவதாகவும் பேசக்கூடிய அவர், இங்குள்ள மக்கள் துன்பத்தில் தான் இருக்கின்றனர் என்பதும் தெரிவித்திருக்கின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகை குறித்தும் பாஜக நிர்வாகிகளிடையே அவர் நிகழ்த்திய உரை குறித்தும் விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி சந்தோஷ். सबसे पहले मैं मदुरै में आया हूं. मदुरै में विराजमान मीनाक्षी अम्मन को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं. மதுரை மண்ணில் வந்தவுடனே முதலில் நான் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். मैं शोकनाथर, कल्लालगढ़ और भगवान मुर्गन को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं. இந்த மண்ணின் சொக்கநாதருக்கும் கல்லழகருக்கும் மற்றும் திருப்பரங்குன்றம் முருகனையும் நான் தலை வணங்கி மகிழ்கிறேன். मित्रों, सबसे पहले मैं भारत की महान भाषाओं में से एक तमिल भाषा में तमिलनाडु के कार्यकर्ताओं से बात नहीं करता, इसलिए मैं आप सबकी क्षमा मांगता हूं. தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மக்களாகிய உங்களை சந்திக்கும் போது நம்முடைய பெருமைக்குரிய தமிழ் மொழியில உங்ககிட்ட பேச முடியவில்லையே என்று என் வருத்தத்தை நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். मदुरै में विराजमान शुरुआत करता हूं. मित्रों, ये मदुरै कई परिवर्तनों का वाहक नगरी है. மதுரை மண் பலவிதமான மாற்றங்களுக்கு வித்திடும் மண். और मैं आज कहकर जाता हूं, हमारा एक कार्यकर्ता सम्मेलन
डीएमके सरकार की पतन का कारण बनने वाला है। இன்றைக்கு இந்த மீட்டிங்ல உங்க எல்லார் முன்னாடியிலும் அத்தனை தொண்டர்கள் மத்தியிலும் சொல்லுகிறேன், இந்த கூட்டமும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும், திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து வீட்டிற்கு அனுப்பும். मित्रों, ये मदुरै कई परिवर्तनों का वाहक नगरी है। மதுரை மண் பலவிதமான மாற்றங்களுக்கு வித்திடும் மண். और मैं आज कहकर जाता हूं, हमारा एक कार्यकर्ता सम्मेलन डीएमके सरकार की पतन का कारण बनने वाला है। இன்றைக்கு இந்த மீட்டிங்ல உங்க எல்லார் முன்னாடியிலும் அத்தனை தொண்டர்கள் மத்தியிலும் சொல்லுகிறேன், இந்த கூட்டமும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும், திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து வீட்டிற்கு அனுப்பும். मित्रों, मैं रहता तो दिल्ली में हूं, मगर मेरे कान तमिलनाडु पर लगे हुए रहते हैं। நான் எந்த நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் என்னுடைய காதுகளும் என்னுடைய சிந்தனைகளும் தமிழ்நாட்டின் மேலதான் இருக்கிறது. ये मुख्यमंत्री जी कहते हैं कि अमित शाह डीएमके को नहीं हरा सकते। स्टालिन साहब, आप सही कहते हो, मैं डीएमके को नहीं हरा सकता, मगर तमिलनाडु की जनता डीएमके को हरा सकती है। இந்த நாட்டின் முதல்வர் சொல்கிறார், அமித்ஷா அவர்களால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று. அவருக்கு சொல்றேன், அமித்ஷானால தோற்கடிக்க முடியாதுன்னு நீங்க சொல்றது சரிதான், ஆனா இந்த நாட்டின் மக்கள், தமிழக மக்கள் உங்களை தோற்கடிக்க இருக்கிறார்கள், காத்துக் கொண்டிருக்கிறார்கள். और मित्रों, मेरी बात याद रखना, मैं देश भर के चुनावों में हिस्सा लिया है। मैं पब्लिक की नब्ज जानता हूं, जनता की नब्ज जानता हूं। तमिलनाडु की जनता इस बार डीएमके की सरकार को उखाड़ कर फेंक देगी। என்னுடைய நீண்ட கால அரசியல் அனுபவத்தில் சொல்றேன், மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்தவனாக சொல்கிறேன். வரப்போற தேர்தல்ல தமிழக மக்கள் திமுகவை தூக்கி எறிய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். भाई और बहनों, मैं तमिलनाडु की जनता का इसलिए भी आभार करना चाहता हूं कि ऑपरेशन सिंदूर के बाद हमारी वीर सेना और हमारे नेता नरेंद्र मोदी जी के समर्थन में जो तिरंगा यात्रा है तमिलनाडु में निकली है, वो देश के किसी भी हिस्से से कम नहीं है। சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எல்லாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆபரேஷன் சிந்தூர் நம்முடைய தேசத்தின் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட போது வடக்கிலே நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய எழுச்சியும் மிகப்பெரிய ஆதரவும் நாட்டுப்பற்றும் தமிழகத்தில் இருந்து ஒரு ஆதரவு குரல் ஒலித்ததே, அதை நான் நினைவு கூறுகிறேன். और मित्रों, पहलगांव में आतंकवादियों ने हमारे निर्दोष नागरिकों की हत्या की, धर्म पूछकर हत्या की, और मोदी जी के नेतृत्व में हमारी तीनों सेनाओं ने पाकिस्तान के घर में घुसकर आतंकवादियों को सफाया करने का काम किया है। பகல்காம்ல நம்ம அப்பாவி பொதுமக்களை மதத்தின் பெயரால் நீங்க யாருன்னு அடையாளப்படுத்தி கொடூரமாக கொலை செய்த தீவிரவாதிகளை முப்படைகளையும் திரட்டி நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவங்க ஊருக்குள்ளேயே புகுந்து அடித்தார் பாருங்க, அதுதான் அவர்களுக்கு நாம் புகட்டிய பாடம். भाई और बहनों, नरेंद्र मोदी जी प्रधानमंत्री बने उसके पहले कई आतंकवादी हमले हुए, इससे भी बड़े हमले हुए, मगर कोई जवाब नहीं दिया जाता। 14 में मोदी जी प्रधानमंत्री बनने के बाद उरी, पुलवामा और अब पहलगाम हुआ, हमने सर्जिकल स्ट्राइक, एयर स्ट्राइक
और सिंदूर ऑपरेशन कर कर आतंकवादियों को करारा जवाब देने का काम किया है. இதற்கு முன்னர் கூட அந்த தீவிரவாதிகள் எல்லாம் தங்கள் கைவரிசையை காட்டி இருக்கிறார்கள். ஆனால் அப்போது எல்லாம் இத்தகைய வீர தீரமான செயல்பாட்டை எல்லாம் முந்தைய அரசுகள் வெளிப்படுத்தவில்லை. ஆனா பூரி ஆகட்டும், புல்வாமா ஆகட்டும், தற்போது நடந்திருக்கும் ஆபரேஷன் செந்தூர் ஆகட்டும், நமது முப்படைகளும் ஒன்று திரண்டு இந்தியாவின் வீரத்தையும் தீரத்தையும் திறமையையும் நிரூபித்திருக்கிறது. पाकिस्तान के अंदर 100 किलोमीटर अंदर जाकर आतंकवादियों के हेडक्वार्टर को जमीन दोस्त करने का काम हमारी वीर सेना ने किया है. பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த இடத்துல எல்லாம் 100 கிலோமீட்டர் அவங்க எல்லைக்குள்ள பறந்து சென்று தீவிரவாதிகளின் இருப்பிடத்தை கண்டறிந்து துல்லியமாக தாக்கி அவர்கள் இருப்பிடத்தை மண்ணோடு மண்ணாக்கியது நமது ராணுவம். மதுரை ஒத்தக்கடை பகுதியில் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். அதன் அண்மை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் தமிழக முதல்வருக்கு மக்களின் பிரச்சனை பற்றி கவலை இல்லை என்று மத்திய உள்துறை அமித்ஷா இந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். 2026 தேர்தலில் தமிழக மக்கள் ஆளும் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் வியூகம் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது. முன்னதாக ஒரு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில் இன்று காலை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டார். பின்னர் தற்போது பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கெடுத்து உரை நிகழ்த்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருந்தோம். டெல்லியில் எப்படி ஆட்சி அமைத்தோமோ தமிழகத்திலும் 2026 பாஜக ஆட்சி அமைக்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் ஆட்சி செய்து வரும் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் ஏழை மக்கள் வாழ முடியாத சூழலில் உள்ளதாகவும் அமித்ஷா குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தில் ஆளும் விளம்பர திமுக அரசு 100% தோல்வி அடைந்து விட்டதாக அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். அதாவது 100% தோல்வி அடைந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார். விளம்பர திமுக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதியில் 10% கூட நிறைவேற்றப்படவில்லை என்று அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மீண்டும் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். வணக்கம் சந்தோஷ். தற்போது பாஜக நிர்வாகிகளுடன் உரை நிகழ்த்தி வரும் அமித்ஷாவின் இந்த உரை குறித்து விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சிக்கந்தர், தொடர்ச்சியாக தற்போது அமித்ஷா அவர்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒத்தக்கடையில் பேசி வரக்கூடிய இந்நிகழ்வில் திமுக பற்றிய முழு விமர்சனத்தையும் வைத்துதான் பேசப்பட்டு வருகிறார். குறிப்பாக மக்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்ற கருத்தினை பதிவிட்டிருக்கக்கூடிய அவர் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை எடுத்துரைத்து பேசியும் தமிழக முதல்வருக்கு இதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை என்பதையும் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார். ஒவ்வொரு முறையும் கூறுகிறேன், தமிழ் மொழி பேசும்போது திமுக தமிழ் மொழியை இன்ஜினியரிங், பொறியியல் மற்றும் மருத்துவ பாடத்திட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருப்பதாகவும் மத்திய அரசு வலியுறுத்தினாலும் மாநில அரசு அதனை செயல்படுத்தவில்லை என்ற நோக்கத்துடன் தான் இந்த பேச்சு என்பதையும் பேச வருகிறார். குறிப்பாக மன்னர்கள் கையாண்ட செங்கோலை உயர்த்தி பிடித்த மோடிக்கு நன்றி சொல்கிறீர்களே தமிழக முதலமைச்சரே, மக்களை மோடி ஆட்சி உருவான பிறகு இந்தியா வளர்ச்சி பாதையில் இருப்பதாகவும் தெரிவித்து பேசுகிறார். குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சியில் தமிழகத்திற்கு 1,53,000 கோடி இருந்ததை மோடி ஆட்சியிலிருந்து 6,80,000 கோடி வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். பல பகுதியில் இருந்து வந்திருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களை உங்கள் சிந்தனை எல்லாம் திமுக ஆட்சியை எப்படி எப்போது அகற்றப் போகிறோம் என்ற சிந்தனையில் இருக்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே பேசி வருகிறார். தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலுக்கு மத்தியில் அமித்ஷாவினுடைய வருகைக்கு பின் அவருடைய பேச்சு என்பதும் தொடர்ச்சியாக திமுகவை 2026 தேர்தலில் அகற்றப்பட வேண்டும் என்பதை தான் தொடர்ச்சியாக அவர் பேசக்கூடிய பேச்சில் என்பதுதான் தெரிய வருகிறது. முதலமைச்சருக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை என்றும் தெரிவித்து பேசி இருக்கக்கூடிய அவர் தமிழகத்தில் தற்போதைய சூழலில் பார்த்தோம் என்றாலே தெரியும்,
சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பெண்களுக்கான பாதுகாப்பு இன்மை மற்றும் விலைவாசி உயர்வு என அனைத்து பிரச்சனைகளையும் அந்த திமுக அரசு முன்னிறுத்தி மக்களுக்கான எந்த ஒரு பிரச்சனையும் தீர்ப்பதில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக திமுக ஆட்சியில்தான் விலைவாசி உயர்வு அடைந்திருப்பதாகவும் மக்கள் இதனால் கவலையில் உள்ளார்கள் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர் 2026ஆம் ஆண்டு பாஜகவுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கக்கூடிய நிலையில் அதனை முன்னிறுத்தி திமுகவை அகற்ற வேண்டும் என்ற கருத்தினையும் தொடர்ச்சியாக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா பேசி வருவதை காட்சியின் வாயிலாக நம்மால் பார்க்க முடிகிறது. சந்தோஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. மதுரை ஒத்தக்கடை பகுதியில் நடைபெற்று வரும் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் உரை நிகழ்த்தி வந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களைத்தான் நமது செய்தியாளர் சந்தோஷ் தார கேட்டோம். அதில் தமிழகத்தில் ஆட்சி செய்து வரும் விளம்பர திமுக அரசு 100% தோல்வி அடைந்து விட்டதாக பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் உரை நிகழ்த்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் நிதியை திமுக அரசு முறையாக பயன்படுத்தவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். मित्रों, तमिलनाडु की डीएमके सरकार ने भ्रष्टाचार की सारी हदें पार कर दी है. இங்க ஆட்சியில் இருக்கிற திமுக ஊழல் 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 என்று ஊழலில் தான் திளைத்துக் கொண்டிருக்கிறது. मोदी जी ने गरीब तमिल नागरिकों के लिए भेजा 450 करोड़ रुपया का पोषण का किट. उन्होंने एक कंपनी को देकर बहुत बड़ा घपला किया और गरीबों के पेट पर लात मारने का काम किया है. இந்த திமுகவின் ஆட்சி மத்திய அரசிலிருந்து மோடி அவர்கள் ஏழை மக்களுக்காக கொடுக்கும் பணத்தை கூட மக்களின் நலனுக்காக செலவிடாமல் அந்த பணத்தை எல்லாம் மடை மாற்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்காமல் செய்வதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். मित्रों, तमिलनाडु की डीएमके सरकार ने भ्रष्टाचार की सारी हदें पार कर दी है. இங்க ஆட்சியில் இருக்கிற திமுக ஊழல் 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 என்று ஊழலில் தான் திளைத்துக் கொண்டிருக்கிறது. मोदी जी ने गरीब तमिल नागरिकों के लिए 4600 करोड़ रुपए का रेती का खनन का घोटाला किया. आज तमिलनाडु का गरीब से गरीब आदमी एक कमरा भी ज्यादा बनाना है तो महंगी रेत खरीदकर ये डीएमके पार्टी की तिजोरी में पैसा जाता है. இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில ஏழைகள் விலைவாசி ஏற்றத்தாலும் அவங்க வாழ்வாதாரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அச்சத்தாலும் அவர்கள் வாழ முடியாத சூழலில், அவர்கள் மத்திய அரசின் திட்டங்கள் கிடைக்காத சூழலில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். और मित्रों, टास्मैक घोटाला 39,000 करोड़ का घोटाला हुआ. 39,775 करोड़. ये 39,000 करोड़ में से तमिलनाडु के हर गांव में प्राइमरी स्कूल में 2 नए कमरे बनाए जा सकते हैं. 2 नए कमरे बनाए. 39,000 करोड़ रुपया टास्मैक के माध्यम से तमिलनाडु सरकार चाऊ कर गई है. மக்களுக்கு செய்கிற நன்மையை விட திமுக ஆட்சியில் ஊழல் மிக மலிந்து காணப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் 39,775 கோடி ரூபாய். मित्रों, मेरे पास उनके घोटालों की बड़ी सूची है, मगर मैं इसमें समय बिगाड़ना नहीं चाहता. அதாவது டாஸ்மாகில் 35,775 கோடி ரூபாய் ஊழலை செய்து இங்கே சட்டவிரோதமாக ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 4600 करोड़ रुपए का रेती का खनन का घोटाला किया.